15 வருஷமாக தம்பதியாக வாழ்ந்த 2 பேர் கல்யாண நாள் அன்றைக்கி வருது. அந்த அம்மா ஒரு கேசரியை கொண்டாந்து கிண்ணத்தில் கொடுக்குது. வெடுக்க வெடுக்க வெடுங்க 2 வாயில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மா கடுமையான கோவம் வந்தது. சண்டாள பையனுக்கு கல்யாண நாள், அதுவும் கேசரி கையில் கொடுத்துறேன், நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேற, இனிப்பு கூட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, குறை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, ஒரு அபிப்பிராயம் சொல்லாது, எப்படியோ மண்ணு மாதிரி வளர்த்துக்கிறான் அவங்க அம்மா அப்படின்னு எப்பயோ போன அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு. அவன் அமைதியாக இருந்தான். நான் சொன்னேன்னா 15 வருஷம் ஆகுதுரி நம்ம கல்யாணம் ஆகி, நான் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா, அதான் ஏன் கேட்குறேன், வாயை மூடு, சத்தம் போடாது. 15 வருஷத்துக்கு முந்தைய ஒன்று பொண்ணு பார்க்க வந்தோம். ஆமாம், நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சோபாவில் உக்காந்துருந்தோம். ஆமாம், இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட. நான் சாப்பிட்டு நேருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டான் ஒரு கேள்வி, எப்படின்னா, நல்லா இருக்குதுன்னு. நான் சொன்னது கேசரி. அவர் ஒன்றை நினச்சி முடிவு பண்ணிட்டார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அபிப்பிராயம் சொல்கிறது இல்லைன்றது ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், இவனுக்கு எதிரில் எது தெரிஞ்சாலும் வேதனையாக தான் இருக்கும். உண்மைங்களா இல்லைங்களா? நான் என்கிட்ட வந்து 8th Bயில் படிக்கிற போது முருகேசன் ஒரு பையன், அது மறக்கவும் முடியாது என்னால். முருகேசன் ஒரு பையன் 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடித்தான்னு சொல்லி 5 டீச்சர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி வேறு டிசி கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு நான் வந்த பிற்பாடு, என்னடா முருகேசா பிரச்சனை, என்ன என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா, டே பிரச்சனை உனக்குடா எனக்கு இல்லைடான்னு. இல்லை சார், எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. சரி, இப்போ என்னடா இப்போ மாதிரி டிசி கொடுக்க வேண்டிய நிலைமை, விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க, ஒரு வேளை இதுவே எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் கொடுத்துருங்க சார்ன்னா. என்னடா அதை நான் பார்த்துக்கிறேன் சார், விடுங்க. போனால் 10 வருஷத்துக்கு பிறகு நான் அவனும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த தாம்பரம் பகுதியில், முடிச்சூர் பகுதியில் ஸ்கூட்டரில் ஓரமாக, நான் பழைய ஸ்கூட்டரில் தான் போய்ங்கிறேன், அவன் ஒரு அழகான ஒரு காண்டஸா காரில் அப்படி டேர்ன் பண்ணுறான். கண்ணாடி இறக்கி பார்த்தான். தம்பி முருகேசா நீயாடான்னு. ஆமாம் சார், நேற்று கூட இதே கலர் கார் போச்சுடா பார்த்தேன்னு. கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன் இல்லைன்னா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, உட்கார வைக்கிறது தான். இல்லைப்பா, நீ போகிற ஸ்பீடில் சொன்னால் கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன்னா. அப்புறம் காரை விட்டு இறங்கி ஓடி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப விசாரித்தான். இப்போ எப்படிறா இவ்வளோ வசதியாக இருக்கிறே எப்படிறான்னு. இல்லை சார், அன்றைக்கி டிசி கொடுத்தீங்கள. ஆமாம், விட்றா, அது நினைக்கப்பா, அது மனசே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடிச்சுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. நான் சொன்னேன், அன்றைக்கி 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன், இப்போ காப்பி எடுக்கிறியாடான்னு. சார், நீங்கள் அன்றைக்கி பேசுன மாதிரியே பேசுகிறீங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருந்தால் சரி தான், சந்தோஷம்னு. எதுக்கு நம்ம இப்போ கடை பக்கமாக வாங்கலைன்னா. சாயந்தரமாக அவன் கடை பக்கம் ராதா நகரில் போகிறேன், எதிரில் 3 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறான், அங்கே ஒரு ஆள் கூட இல்லை. இவன் கடையில் ஒரு 15 பேர் கியூவில் நிற்கிறான். அதில் ஒரு ஆள் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜி, என்னமா கொண்டாந்துக்கிறான் பாரு. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன், உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடன் போட்டு கீழே எழுதிக்கிறான், இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு எழுதுகிறான். நான் என்ன கேட்குறேன், அந்த மிஷினுக்கு என்னடா மொழியாக தெரியும், நாம் எதை கொடுக்குறோமோ அதான் வரப்போகுது. இது தெரியாத 15 பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா. இந்த நுட்பம் இருக்குது பாருங்கள், அவன் ஜெயிச்சதுக்கு இந்த நுட்பந்தான் காரணம். அவனுடைய வெற்றிக்கு எது காரணம், அந்த நுட்பந்தான் காரணன்ற. நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். ஒரு வீட்டுக்குள்ளே கூட ஒரு திருடன் ராத்திரி 1 மணிக்கு பூந்து கட்டில் படுத்துங்கிறவன் போய் காலாண்டியன் தலாண்டியன் தேடுறான். கையை பிடிச்சேன் நான் மூச்சின்னு, தொழிலுக்கு புதுசாடான்னா. அண்ணே தெய்வமே எப்படி ஆமாம், பெருசாக பிஹெச்டி படிக்கணுதுக்கு போடா, எந்த ஆம்பளை கைடா பீரோ சாவி இருக்கும். அவள் படுத்துங்கிற பாரு, அவள் காலுங்கழ தருகிற தலகாணிங்கழ தான் இருக்குது. 3 நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், முடியலடா. இந்த அடுக்கி வச்சுக்கிற பீரோவில் 3ஆவதுல மரத்தட்டுங்கழ, இந்த 3ஆவது பீரோ மர பீரோ இருக்குது பாரு, அதில் 3ஆவது தட்டில் ஒரு 300 ரூபா வச்சுருக்கிறேன். அதை 3 நாளாக முயற்சி பண்ணுறேன், என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணு. அவன் குனிஞ்சி கண் கலங்கி கஷ்டப்பட்டு சாவி எடுத்துன்னு போய் திறந்து 300 ரூபாய் எடுத்தான்.
இவன் சொன்னான், இதை கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடான்னா. அவன் நேராக வந்து 300 இவன் கையில் கொடுத்துட்டு, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும், நீ நீ உள்ளே இருந்துன்னு வச்சுக்கிட்டே கவலைப்படுற, என்னை விட கேவலம் அது, நான் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்படுற, உன் கஷ்டம் என்னால் பொறுத்துக்க முடியல, நான் இன்னொரு வீட்டில் பார்த்துக்கிறேன், இது நீயே வச்சுக்கிடான்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டான்னா. பிரச்சனைகள் என்பது யாருக்கும் பொதுவானது, சர்வதேச பிரச்சனை இது. நான்லாம் 2015 சிக்காகோவில் இருக்கிற போது ஒரு வாரம் தங்கியிருந்தேன். நான் தங்கின ஹோட்டலையும் என் பக்கத்தில் ஒரு ரூமில், அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கு தான் காஃபி ஷாப்பில் உட்காந்தோம்னா 2 பேரும் முதல்ல என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு ஒரு போட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். எல்லை தாண்டிய ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது புன்னகை என்கிற மொழி தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. அவரை நான் பார்த்து சிரிப்பேன், என்னை அவர் பார்த்து சிரிப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நல்ல பண்பாடாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலான்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலை எப்போ வரும் நினச்சிருந்தவன் தூங்கி எழுந்து காலைல 6:30 மணிக்கெலாம் வெளியில் வந்து எதிரில் வந்தவரை பார்த்து சிரித்தேன். என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கிறேன் நான், என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா உனக்கு, என்ன நினச்சிங்கிறேன்னா, ஆஹா இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது, இல்லை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, இது உண்மை. ஏன்னா நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு 3 பேர் சிங்கப்பூர் போயிருந்தோம் பேசுகிறதுக்கு. திடீர்னு என்ன பண்ணோம், இந்த ரோட்லேருந்து அந்தாண்ட ரோடுக்கு போய் நின்னோம். எங்கேருந்தோ 2 கிலோமீட்டர்லேருந்து ஓடியாந்து பார்த்துட்டு வேகமாக வந்து எங்களை பைக்கில் விட்டு இறங்கி கட்டி பிடிச்சிக்கணும். எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களான்னு. ஆமாம்பா, எப்படி கண்டுபிடிச்ச, பேசலை பழகலை பார்க்கல, எப்படி எங்கே ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் பண்ணி வந்துக்கிறீங்க. அதனால் நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல. 33 மார்க் ஒரு பையன் வாங்கி விட்டு அழுது வேற ஒரு பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்கும்போதே என் பக்கத்தில் வந்து நின்னான். என்னப்பான்னு, உங்கள் பொண்ணான கையால் என்ன ஒரு 2 போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவேன் சார், எங்கள் அம்மா சந்தோஷப்படும் சார், எங்கள் அப்பா என்ன அடிக்க மாட்டார் சார், என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் சார் இருக்குதுண்ணா. போட முடியலப்பா தம்பி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இல்லை சார், நீங்கள் போட்டு பாஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா என் ஜாதியிலே நான் பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சாருன்னா. ஒரு 2 மார்க்குக்கு எவ்வளோ பெரிய மேட்ரை கொண்டாந்துட்டான். பயந்து போய் போட்டுடலான்னு கூட முடிவு பண்ணேன். அந்த நேரத்தில் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு கீழே இருந்து மேலே வந்தான். அவன் வார்த்தையை கவனிங்க. என்னடா பள்ளிக்கூடத்தில் நல்ல மனுஷன் அவரை போய் தொந்தரவு பண்ணுற, ஒன்றும் பண்ணலடா. என்ன கேட்டேன், 2 மார்க் கேட்டேன்டா. ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காதுடா, அமைதியார் 5 போடுவார். சாமி 2க்கே வழி இல்லை, இப்போ 5 போடுவான் நம்பிட்டான். இல்லை அங்கே எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு. ஒரு அங்கே அரை இங்கே அரை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆகிட்டேன். வாங்கினவன் அவனை பார்த்து சொல்கிறான், என்னமோடா உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மார்க்கு போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. ஆனாலும் அவனுடைய அந்த நிகழ்வை நான் ரசிப்பவன். தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அவருடைய படைப்புக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஸ்டேஜிலே தன் மனைவியை கூப்பிட்டு, இது உனக்கு தான் பொருந்தும், நீயே வச்சுக்கோன்னார். வாங்கிச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு விடுது. அந்த புஸ்தகத்து பேர் கூட எனக்கு தெரியாது. யாராவது என்னை கேள்வி கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். எனக்கு திடீர்னு கூப்பிட கை காலெலாம் ஓடலைன்னுச்சு. வைத்தியக்காரி, உனக்கு தாண்டி அது பொருந்தும். எனக்கு எப்படியா பொருந்தும், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல 1 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் முடியாது. நீ போகலன்னு வச்சுக்க, நான் எழுதியிருப்பேன். அதாவது எழுத்தாளனுக்கு என்ன வேணும்னா ஒரு அற்புதமான அமைதி வேணும். எதையும் உள்வாங்கி கொண்டு அதை உணர்வு பூர்வமாக, ஏன்னா படிக்கிறது லேசான விஷயம் இல்லை, படிக்கிறவனுக்கு போய் அது உண்மையான உணர்வோடு போய் சேரணும்.
அன்றைக்கி ஒரு 5 அடுக்கு மாடி ஆஸ்பத்திரி வாசலில் கீழே போர்டு எழுதி வச்சுக்கிறான், இங்கே ஆப்ரேஷனுக்கு மட்டும் பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். அவன் என்ன நினச்சி எழுதுனா, இல்லை எனக்கு விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சில பேர் சமூகத்தில் எழுதுனதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். 6 மாதத்துக்கு முந்தைய நண்பன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக வாட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், தாம்பரத்தில் அந்த இந்த முடிச்சூர் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல டாக்டர் நம்பி வந்தான். கிட்ட வந்து நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்பா அண்ணன் சென்டிமெண்ட்டாக பேர் சொல்லவே இல்லையே நீ, எனக்கு ஒரு மனசே கஷ்டமாக இருக்குதுன்னா. பேரை பற்றி உனக்கு என்னடா டாக்டர் நல்ல வர்றான்னு. இல்லை அவர் பேர் வைகுண்டன் போட்டுக்குது, எனக்கு பிடிக்கல. வைகுண்டத்துக்கு போகிறவனை கூட வரவழைச்சிடுவார்ரா அவர் வாடான்னா. இல்லை இன்னொரு போர்டு வச்சுருக்காரு சென்டிமெண்ட்டாக, அதுவும் சரியில்லைன்னா. அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு கீழே கிளினிக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டன் வச்சுட்டான். அவன் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே நான் வரல, நான் விளையாட்டு சொல்ல தம்பி, சில இதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா சமூகம் நம்ம சுற்றி இருக்கிறது அப்படி இருக்குது. ஒரு தடவை நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் வந்திருந்த போது அப்போ ஒரு பையன் எழுதியிருந்தான், ஒரு காலகட்டத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சால் கூட சூசைட் பண்ணிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இல்லையா, எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தில் கூட இன்றைக்கி மனிதன் பயணப்படுகிறான். அவன் அருமையாக எழுதியிருந்தான், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி ஸ்டோரி வந்தது, காதலில் தோல்வி வந்தது. அருமையாக அதே ரசனையாக்கணும். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்னு எழுதணும். அதனால் விளையாட்டுக்கு இல்லைங்க, விளையாட்டாக இருந்தாலும் கூட அது கூட இருக்கிற விஷயத்தை பாருங்கன்றேன் நான். எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுகிற ஒரு சமூகம். ஏன்னா பாரதிக்கு பிடிக்காத ஒன்று எதிரான்னு கேட்டால் அந்த கவலைப்படுறது தான். நெஞ்சு பொறுக்கதிலே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனை இல்லைன்னா. நயாகராவில் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவன் என்ன பண்ணான், தற்கொலை பண்ணிக்கலான்னு விடலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த அம்மா ஒரு ஓடி வந்து, நாங்கள் இப்போ தான் நியூலி மேரடி, எங்களை வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடு தம்பின்னு கேமராவை கையில் கொடுத்தது. அவன் அழகாக எடுத்து கையில் கொடுத்தான். என்ன அவ்வளவு அழகாக எடுத்துருக்கிறியாப்பா, இவ்வளவு கலைநுட்பம் உன் கையில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு $5 பரிசாக கொடுத்து, இதை வாங்கினவன் என்ன பண்ணால் அடுத்த செகண்ட் அவனுடைய மனம் சிந்தனையை நோக்கி பறந்தது. ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கே $5 கிடைக்குதுன்னா இதையே தொழிலாக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணான். பிற்காலத்தில் ஃபிலிம் தொழிற்சாலை வைக்கிற அளவுக்கு அவனுடைய ஆற்றல் விஸ்வரூபம் எடுத்தது என்று சொன்னால், ஒரு சின்ன பொறிதான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வல்லவனாக்குகிற சக்தியையே கொடுக்கும் என்றால், உங்களுடைய படைப்பிலே வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கூட அதை சாதிக்கக்கூடியதாக அமையும் என்பதை மனசில் பதிவு பண்ணிங்க. நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் நான் நிறைய கற்றவன். நான் கற்றுக் கொடுத்ததுன்றதை விட அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறது ஏராளம். ஏன்னா அப்படி எழுதுவான் சார். சில நேரங்களில் ரொம்ப அபாரமாக இருக்கும். எங்கள் கணக்கு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 5 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க. இவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும், இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதணும். என்ன நியாயமாக தானே இருக்குது. அந்த அம்மாவுக்கு பொறுத்துக்க முடியல, நான் கேட்ட மாதிரி ஆன்சர் எழுதலைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாந்து என்கிட்ட கொண்டு வந்து, இவனை விசாரிங்க சார், நீங்கள் செல்லம் கொடுத்து இப்படி வேணா போட்டானுங்கன்னு. என்னம்மா எழுதியிருக்க, இந்த மாதிரி எழுதியிருக்கிறான். சரிம்மா, அவன் ஏதாவது காரணம் இல்லாத எழுத மாட்டான், அவன் அந்த மாதிரி ஆள், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எழுதினாதான் தெரியும் அப்படின்னா. இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறான். நான் எல்லாத்தையுமா வெளியில் சொல்ல முடியும்? என்ன எழுதியிருக்கிறான்னு. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்குன்னா இந்த 4 வரை நல்ல நண்பர்கள்னு எழுதினான். அவன் ராஜா ராம் மோகன் ராயின் தந்தினே பிரிச்சுட்டான். ஏன்னா நீங்கள் 1000 தான் எழுதினாலும் படிக்கிறவன் அந்த வாசனையோடு படிக்கணும் இல்லையா. நீங்கள் ஒன்று நினைக்க அவன் ஒன்று நினைக்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அது. நான் சொன்னேன், இல்லைடா அவர் ஒருத்தர் தான்டா, ஓன்னு அழுதான் அந்த பையன். நான் சொல்கிறேன், அரசாங்கம் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னா எங்களுக்கு தான்டா மன உளைச்சல் வர மாதிரி நடக்கூடாதுன்னு எங்களுக்கு தான் சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. தப்புன்னு கூடமாடா நான் சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அழுவலை. பின்ன எதுக்கடா அழுவுற, நீ படித்து பார்த்து திருத்துவோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. நான் அதுலேருந்து கேள்வியே கேட்கறது இல்லை அவனை. அதே பையன்தான் அந்த அம்மாவுக்கு எழுதிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு வில்லங்கமானவங்க, 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் அவன்.
நீ அவனை போய் என்ன பண்ணுவீங்க? அதுவும் உண்மைதானுங்களே. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே சார் எழுதுவான். இப்போ போய் நிலவில் கால் வச்சுட்டு நிலவில் பதிவு பண்ணி எல்லாம் கீழே இறங்கி வந்த பிற்பாடு அந்த நிலவில் ஒரு ஆலமரம் இருக்குது, ஒரு பாட்டி வடை சுட்டு, அது அந்த கதையெல்லாம் கேட்பானா? அவன் கதையெல்லாம் கேட்பானா சார்? அவன் சிந்தனை வளர்ந்துருக்குது சார். குஷேலருக்கு 27 பிள்ளைங்க, குடும்பம் வறுமைன்னா ஒத்துக்க மாட்டான் அவன். விடுங்க சார் அந்த கதையை, எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்கன்றான். என்னடா அதான்டா புராணத்தில் இருக்கட்டும் சார். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட முதல் பையனுக்கு 27 வயசு ஆகுதுல்ல. 27 பிள்ளைங்கன்னா வருஷத்துக்கு ஒன்றுன்னு கணக்கு வச்சா கூட முதல் பையனுக்கு 27 ஆகுது. அவனை வேலைக்கு அனுப்பியிருந்தா ஏன் குடும்பம் வறுமையில் இருக்குதுன்னு கேட்குறான். நான் எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஆமான்னு கேட்டு வந்தேன். அவன் அப்படி இருக்கிறானா? அவன் காலம் மாறி போச்சு சார். இப்போ ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்று கேள்வி கேட்கிற ஒரு காலம். நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப ஒரு அழகான செய்தி. நாங்கள் ஒரு காலத்து மேடையில் பேசுனது தான் இப்போ சமீபத்தில் வந்திருக்குது. அது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தெரிஞ்சவங்களுக்கு நினைவில் வச்சுங்க, தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம லைஃபுக்கு தேவை. ஒரு பையன் ஒரு முட்டை கடை முதலாளிகிட்ட ஒரு 10 பாக்ஸு 100, ஒவ்வொன்றுத்துலேயும் 100 முட்டை, ஒரு 1000 மூட்டையை எடுத்துக்கிட்டு டெலிவரி, ஒவ்வொரு கடைக்கும் டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வரோம். ஒரு சைக்கிளில் கட்டி எடுத்துன்னு வரும்போது கடத்தெருவுக்குள்ளே நுழையிற போது ஒரு டேர்னிங்கில் ஒரு ஸ்கூட்டரை இடித்து கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் இந்த 1000 முட்டையும் உடஞ்சி போச்சு. அதில் ஒருத்தன் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போட வேண்டிய ஆம்லெட்டு ரோட்டில் போட்டான்னு எழுதிட்டான். அவனுக்கு ஒரு மெசேஜ். அவன் பாவம், அந்த பையன் அழுது கிடக்குது. சுற்றி ஒரு 50 பேர் வேடிக்கை பார்த்து ஐயோயோ ஐயையோ ஆஹா போச்சே பாவம் பாவம்னு சொன்னானே தவிர எவனும் கெட்ட வரல. பின்னாடி ஒருத்தர் பைக்கில் வந்தவர், ஒரு பெரியவர் என்ன பண்ணார், பைக்கை என்ன கூட்டமாகுதுன்னு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே வந்து இந்த பையன் அம்போன்னு உட்காந்துங்கிறத பார்த்துட்டு முதல்ல தட்டி கொடுத்து, ஏந்திரா ராஜா கவலைப்படாதுன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதை நான் என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கிடான்னார். சுற்றி இருந்த 50 பேருக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானம் என்ன நமக்கு வரல பற்றியான ஆளாளுக்கு 50 கொடுத்தான். ஒரு 1250 ரூபாய் சேர்ந்து போச்சு. 1000 ரூபா தான் முட்டையின் அசலே. 250 ரூபா கூடுதலாகவே வந்தது. கடைசியில் ஒரு பெரிய ஒரு 20 ரூபா நோட்டை கையில் கொடுத்துட்டு, இதான்பா தம்பி என் கையில் இருக்குது, ஆனால் ஒன்று, என் அனுபவத்தை ஒன்று சொல்லி வைக்கிறேன். உன்னை ஒரு இக்கட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து உனக்கு கொடுத்து ஆதரவு பண்ணார், அந்த ஆளை வாழ்க்கையில் மறக்காத. ஏன்னா உன் முதலாளிகிட்டேருந்து காப்பாற்றினது அந்த மனிதன் தான் அப்படின்னு. இல்லைங்கய்யா, அவர் தான் என் முதலாளின்னா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மைனஸை ப்ளஸ் ஆக்கினார் பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மைனஸை ப்ளஸ் ஆக்கிறது, நிறைய பேர் ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிடுவான். இல்லை, ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிடுவான் சார். ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி இருட்டுற நேரம். பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னா டிரைவர் பார்த்தேன், கண்டக்டர் கூட்டியா இன்னைக்கு இடத்த மாற்றி உட்கார வை, என்ன சரியில்லாத ஆக்கிடுவான் போலுது. அப்போ சொல்லி இல்லைண்ணா எனக்கு கஷ்டம். யாருக்கிட்டா கஷ்டம் இல்லை, நம்பிக்கை வைடா. எதை வச்சு நம்புறதுன்னா, இப்போ எனக்கு ஒன்று 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை. அவன் கொண்டாட்டியை மறந்தான், பிள்ளைக்குட்டியை மறந்தான், ரோடை மறந்து எல்லாத்தையும் மறந்துவிட்டான். முருகா இந்த பஸ்ஸு மலையில் போய் ஒழுங்காக சேரணுன்றான். ஏன்னா ஒரு துன்பம் இன்னொரு துன்பம் அதிகமாக வச்சதுன்னா அவன் மனிதன் அதில் தான் பயணம் பண்ணுவான். இன்றைக்கி பேச்சே போச்சே. பேச்சு யார் பேசுகிறான்? இப்போ செங்கல்பட்டை தாண்டினாலே அவனு ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்கணும்னு பாருங்கள், நான் உத்து பார்ப்பேன். யாராவது ஏதாவது பேசுகிறான், நீ எங்கே போகிற, நான் எங்கே இறங்கணும், ஒன்றும் கிடையாது. ஏதோ 2 ஒயர் எடுத்து காதில் விட்டுக்கின்னு கண்ணை மூடின்னு அவன் பாட்டுன்னு போகிறான். ஆனால் நுங்கம்பாக்கம் வந்தால் கரெக்டாக இறங்கிடுறான். எப்படின்னு தான் எனக்கே தெரியல. அது வரைக்கும் கண்ணை மூடின்னு தான் வந்தான். எதில் இருக்கிறவன் யார், சித்தப்பாவா பெரியப்பா? அன்றைக்கி ஒரு ஆள் வீட்டில் வரான், பையன் கேட்குறான், ஐசி உங்களை இங்கேயும் வாட்ஸ்அப்லேயே ட்விட்டர்லேயே ஃபேஸ்புக்லேயே இங்கேயும் பார்த்த மாதிரி இதே உங்கள் பெரியப்பாடா, நான் வாரத்துக்கு 2 நாள் வரனடா பாவி, அது கூட மாட்டா தெரியலன்னாரு. இன்றைக்கி உறவுகளை அவனுக்கு தெரியல. இன்றைக்கி காலம் மாற்றம் அப்படி ஆகி போச்சுன்றேன் நான். உறவுகளே தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தை பிரிக்கணுன்னா கூட பில்லி சூனியம் வைப்பான். ஏன்னா எல்லாம் பிரிஞ்சு போட்டுட்டான். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனால் ஆளாளுக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்தா போதும் 2000 ரூபாய்க்கு. அது எதுவும் ஓடி போகுது. தானாக எப்போ சேரும்னு அதுக்கே தெரியல. அதில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்பாவுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு ஒரு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெரு பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் தோட்டத்து பக்கம் ஓடுது. ஒருத்தனுக்கும் டவர் கிடைக்கல. ஒன்றா சேரும்போது பார்த்தா என்னமோ கலவரம் வந்த மாதிரி உட்காந்துக்குதுங்க. வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துக்கிறான்.
நம்ம யார்கிட்டயாச்சும் கலகலப்பாக பேசுகிறோமா சார்? இப்போ இந்த கலகலப்பே போச்சு சார். உண்மையிலே ஏன்னா பங்காளிகள் கூட பார்வையாளர்களாக மாறிட்டான் இப்போது. ஏன்னா இன்றைக்கி டாக்டர் அவரும் இன்றைக்கி தேடலாக இருக்கணும். வர்ற பேஷண்ட்டாவது அவருக்கு சும்மா இருக்கிறானா? அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுதுன்னாரு. என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு தான் அவர், கம்முன்னு அமைதியாக இருன்னு. சரி வந்ததே வந்துட்டு என்ன பண்ணுது சொல்லுன்னார். மறுபடியும் வலது கால் முட்டி ரொம்ப குடையுதுன்னா. வயசு என்னான்னார். 67ன்னா. 67னா குடைய தான் செய்யும்னாரு. அவன் கேட்டான் இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே, அது ஏன் குடையிலன்னா. இப்போ டாக்டருக்கு குடைய ஆரம்பிச்சிருது. அவர் இப்படி கையை வச்சார். இவன் கேட்குறான் வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். பயப்படாத, அது வாயு சம்மந்தப்பட்ட வலி. இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும். வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான். இன்றைக்கி நிறைக்கிற நிலைமையே சொல்கிறேன் நான். அவர் தலையெழுத்தேன்னு கம்முன்னு உட்காந்துங்கிறார். சரி விடு டாக்டர், நீ நானும் ஒன்றா தாங்கிறோம். இப்போ இது நல்லா வேணுன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லக்கூடாதான்னா. அவரும் டென்ஷன் ஆகி சொல்லிட்டார், நீ நடக்கலாம் காரி நடக்கும் போடான்ட்டார். எங்கள் ஊருக்கு நான் கிராமத்துக்கு போய் உட்காந்துக்கிறேன். வெளியில் மழை பெய்யுது. உள்ளே மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும். ஒரு 6 வருஷமாக பார்க்காத நண்பன் பரந்தாமனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடு போய் வீட்டுக்குள்ளே உக்காடுறான். அவன் ஓட்ட நாற்காலியில் உட்காந்துங்கிறான். வீடு பூரா உள்ளே ஒழுகுது. வெளியிலே நிற்கலாம் போலுக்குது. அம்மா மழை பெய்யுது உள்ளே. ஏண்டா பறந்தாம்மா ஓடு மாற்றக்கூடாதாடா, அம்மா மழை பெய்யுதா உள்ளேன்னு நான் கேட்டிருக்கப்படாது. கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க பதில். இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதுன்னா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்போ இல்லைடா சித்திரை வைகாசியில் மாற்றலாம் இல்லையான்னு. அப்போ எதுக்கு மாற்றணும்? அப்போ தான் ஒழுவாதேன்னா. ஒரு ஓடு மாத்திரை விஷயத்திலே இவன் இப்படி இருந்தானா, இவன் ஓட்டு மாத்திரை விஷயத்தில் இவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.